ஹலோ கைஸ், இன்னைக்கான வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎல் பற்றி தான். ஐபிஎல் 2026ஓட பிளேயர் ரிட்டன்ஷனோட கடைசி டேட்டை பார்த்தீங்கன்னா இப்போ பிசிசி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் எந்தெந்த டீம் எந்தெந்த பிளேயரை எந்த டீமுக்கு ட்ரேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பல ரூமர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் சுற்றிட்டு இருக்கு. அதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க, ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ள போயிடலாம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர் பை எஸ்பிஐ ஜாப்ஸ். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோஷன் வீடியோ வரும். அந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு அந்த ஜாபில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியிற நம்பருக்கு உங்களோட நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சரி, நம்ம ஐபிஎல் 2026ஓட பிளேயர் ரிட்டன்ஷன்லேருந்து வருவோம். பிசிசிஐ சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஐபிஎல் 2026ஓட பிளேயர் ரிட்டன்ஷன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் நவம்பர் 15 தான். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆல் 10 டீம்ஸும் பார்த்தீங்கன்னா அவங்களோட பிளேயர் ரிட்டன்ஷன் டீட்டெயில்ஸை பார்த்தீங்கன்னா பிசிசிஐ கொடுத்துருக்கணும். அதுதான் பார்த்தீங்கன்னா டெட்லைன். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா பல ரூமர்ஸ் சுற்றிட்டு இருக்கு. வாஷிங்டன் சுந்தரை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணிட்டாங்க ஜிடி கிட்ட இருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. தென் சஞ்சு சாம்சன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்னது தான். சஞ்சு சாம்சன் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆருக்கு விளையாட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட் கிட்ட வந்து அறிவுறுத்திட்டதா சொல்றாங்க. அப்படி சஞ்சு வந்து பாத்தீங்கன்னா நான் ஆர்ஆருக்கு விளையாட போறது இல்லை அப்படின்னு முடிவு எடுத்திருந்தாருன்னா அவருக்கு இருக்கிறது ரெண்டு ஆப்ஷன் தாங்க. ஒன்னு அவர் வேற ஒரு டீமுக்கு ட்ரேட் பண்றது, அப்படி இல்லைன்னா ஆக்ஷன்ல விட்டுறது. இதை பத்தி பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய ரூமர்ஸ் போயிட்டு இருந்தது. சிஎஸ்கே பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் வர போறாரு அப்படின்னு சொன்னாங்க. பட் அது என்ன ப்ராப்ளம்னா ஆர்ஆர் வந்து பாத்தீங்கன்னா ஜடேஜா இல்ல ருத்ராஜ் கெய்க்வாட் இந்த மாதிரி பெரிய நேம்ஸா இருக்கிற துபே இந்த மாதிரி பெரிய நேம் பிளேயரை பாத்தீங்கன்னா ஸ்வாப் பண்றதுக்கு கேட்கறாங்க. சிஎஸ்கே பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து தன்னோட பிளேயர்ஸை தரமாட்டாங்க. சிஎஸ்கேவா இருக்கட்டும், மும்பை இந்தியன்ஸாக இருக்கட்டும், எப்பவுமே பார்த்தீங்கன்னா அவங்களோட பிளேயர்ஸை பார்த்தீங்கன்னா இன்னொரு டீமுக்கு தரமாட்டாங்க. அதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா கேஷாக வேணா தரத்துக்கு வந்து ரெடியாக இருப்பாங்க. பட் ஆர்ஆர் பார்த்தீங்கன்னா அதுக்கு ரெடியாக இல்லை. நான் என் பிளேயரையும் கொடுத்து உன் டீமையும் ஸ்ட்ராங் பண்ணிட்டு கேஷை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது? மினி ஆக்ஷனில் பெருசாக ரிசோர்ஸஸும் இருக்காதுங்க. அதுதான் பெரிய பிரச்சனை. இப்போ இந்த மினி ஆக்ஷனில் போகிற மிகப்பெரிய ரிசோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமரன் கிரீன்ன்ற அந்த ஒரு மெரிய நேம் மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருசாக வேறு எந்த நேம்ஸும் இல்லை. ஒரு சில சின்ன பிளேயர்ஸ் தான் இருப்பாங்க. யாருன்னா யங் டேலண்ட்ஸை பார்த்தீங்கன்னா எடுத்து வேணா டெவலப் பண்ணலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த மினி ஆக்ஷனோட அப்டேட். மோஸ்ட்லி இந்த வாஷி டு சிஎஸ்கே ட்ரேட் பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் 15ஓட பார்த்தீங்கன்னா முடிவுக்கு வந்துடும். வாஷி வந்து பார்த்தீங்கன்னா ஜிடி ரிட்டைன் பண்ணுறாங்களா இல்லை ஆக்ஷனுக்கு விடுறாங்களா இல்லை சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணிட்டாங்களா அப்படின்றத பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து லிஸ்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். தென் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லோட மினி ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா மும்பையில் நடக்க போகிறதா பார்த்தீங்கன்னா ஒரு ரூமர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் சுற்றிட்டு இருக்கு. இது வந்து கன்ஃபார்ம் ஆனது கிடையாது. டிசம்பர் 15 ஆர் 13 இந்த 2 டேட்டில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி மும்பையில் மினி ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ண போகிறதா பிசிசிஐலேருந்து கன்ஃபர்மேஷன் எதுவும் அஃபிஷியலாக வரல. பட் இந்த மாதிரி ஒரு டாக்ஸ் போயிட்டு இருக்குதா சொல்லியிருக்காங்க. தென் அது மட்டும் இல்லாமல் இப்போ கேகேஆர்லேருந்து பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயரை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுறதா பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஏன்னா 23 கோடி கூட்டு எடுத்தாங்க. அந்த அளவுக்கு அவர் வந்து ரிட்டர்ன்ஸ் எதுவும் தரல. இந்த மாதிரி எந்தெந்த பிளேயர்லாம் ரிட்டர்ன் செய்யப்பட போகிறாங்க இல்லை யாரெல்லாம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பல கன்ஃபியூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பல டீம்ஸ் நடுவில் பல ஃபேன்ஸ் நடுவுலையும் இருக்குது. பட் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டெட்லைன் வந்து இப்போ பிசிசிஐ சொல்லிட்டாங்க. நவம்பர் 15 பார்த்தீங்கன்னா நமக்கு இது எல்லாத்துக்கும் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். See you all.